ஒரு சகோதரர் ஒருத்தர் பேசும்போது குரானுங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல இருந்து வாசிச்சு காட்டினாரு. முஸ்லீம் அல்லாத மக்களை வெட்ட சொல்லி சொல்லுது குரான்ல அப்படின்னு சொல்லி, அப்படி குரான்ல வெட்ட சொல்லி இருந்தா உண்மையிலுமே நாம எல்லாம் வருத்தப்படணுமே, அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்கும். முஸ்லீம் அல்லாதவர்களை அதுல வெட்ட சொன்னதா சொல்லல, என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வெட்டுங்கள், துண்டு துண்டாக வெட்டுங்கள், கண்ட இடத்தில் வெட்டுங்கள்னு எழுதியிருக்கு. முஸ்லீம் அல்லாதவர்களை அதுல சொல்ல நீங்க சொல்லக்கூடாது. அவர் கேட்டாரு, நான் சொல்லிடுறேன், நீங்க பாத்துக்கிறேன். அதாவது அவரை என்ன மாதிரி சொல்லியிருந்தாலும் சரி, அது முழுமையானது கிடையாது. குரான்ல என்ன சொல்லப்படுது என்பதை அது தொடர்பான அனைத்தையும் தொகுத்து வச்சுதான் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அந்த கருத்து கொடுக்க கூடாது. குரான்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அவங்கள வெட்டுங்கிற கருத்து இருக்கிறதோட அதை தொடர்ந்து யார் உங்களோடு யுத்தம் செய்ய வருகிறார்களோ அவர்களை வெட்டுங்கள், வரம்பு மீறாதீர்கள், இப்படிதான் குரான்ல இருக்குது. அந்த அவங்களோட சண்டைக்கு வருகிற வரைக்கும் விட்டுவிட்டு அவன் ஏற்றுக்கொள்ளாதவர்களை வெட்டுங்கிற மட்டுங்கிறது பாதி விஷயம். கடவுளை இல்லைன்னு ஒரு ஐயா சொல்லிட்டு போனார்ல, கடவுளை இல்ல அல்லாஹ்வை தவிரண்டு பாதியில வித்தியாசப்படுறோம், அந்த மாதிரியான ஒரு பாதியை விட்டு வேற அர்த்தமா போயிடும். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைண்டா இஸ்லாமா போயிடும், அல்லாஹ்வை தவிர விட்டுட்டா நீங்களா போயிடும். அப்ப அந்த மாதிரியான விஷயத்துல பாதியை விட்டுட்டு சொன்னதுனால அது வருதே தவிர, இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, போருண்டு சண்டைக்கு வந்துட்டான்னு சொன்னா நீ கையை கட்டிட்டு இருக்க முடியுமா? உலகத்துல யாருதான் அந்த சித்தாந்தத்தை சொல்லுவா? அறிவாளி என்ன சித்தாந்தத்தை சொல்லுவான்னு அதுதான் இஸ்லாம் சொல்லுதே தவிர, சண்டைன்னு வந்தா எடுத்து நாங்க தலையை கொடுத்துட்டா இருக்க முடியும், கையை கட்டிட்டா நிக்க முடியும்? உங்களோடு யுத்தத்திற்கு வரக்கூடியவரோடு நீங்களும் யுத்தம் செய்யுங்கள். இது கூட இன்னொன்னு என்னன்னா, ஒரு வரலாற்று ரீதியாகவும் சில இஸ்லாத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறுமனே நபிகள் நாயகத்தை மத குரு மாதிரியே நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பெரியார் மாதிரி கூட்டம் போட்டு பேசுறது. நபிகள் நாயகம் மத குருங்கிறது ஒரு சின்ன ரோல் அவருடைய லைஃப்ல. அவர் பெரிய சக்கரவர்த்தி. அவர் அடிபட்டு உதப்பட்டு அவர் மரணிக்கிற நேரத்தில் உலகத்திலேயே பெரிய வல்லரசு இஸ்லாமிய வல்லரசு தான். அதை உண்டாக்கிட்டு தான் இறந்தார். முகமது நபி வெறுமனே பிரச்சாரம் பண்ணிட்டு போகல, பிரச்சாரம் பண்ணி இந்தியாவுடைய நிலப்பரப்பு, மக்கள் தொகையில் நிலப்பரப்புக்கு நிகரான ஒரு நிலப்பரப்பை கையகப்படுத்தி பாரசீக ரோமாபுரி வல்லரசுகள் அன்னைக்கு இருந்துச்சு, அந்த 2 வல்லரசுகளை வீழ்த்தி அதை விட ஒரு பெரிய வல்லரசுன்னு உண்டாக்கிட்டு போனார். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவருக்கு போர் தர்மத்தை சொல்லணும். மக்கள் போய் ஆயுதம் எடுத்துட்டு வெட்டுங்க நாங்க சொல்லப்படவே இல்லை. அது கவர்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு உத்தரவு, அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு. அரசாங்கம் நீங்க நடத்துறீங்க, எதிர்த்து சண்டைக்கு வருவான், பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு அரசாங்கம் அவங்கள பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. சண்டைக்கு வந்தா வெட்டுங்க, துண்டு துண்டா வெட்டுங்க அப்படின்னு தான் நீங்களும் சொல்லணும், நாங்களும் சொல்லணும். பெரியார கொண்டு இந்தியாவுடைய பிரதமராக்குனாலும் பாகிஸ்தான் சண்டைக்கு வந்தா இதைத்தான் அவரும் சொல்லுவாரு. அப்ப உங்களை கொண்டு டாக்டரை கொண்டு பிரதமர் ஆக்கி வச்சுட்டு இந்த பாகிஸ்தான்காரன் அல்ல சீனாக்காரன் சண்டைக்கு வந்து அவரும் சொல்லுவாரு. அப்ப இது யுத்த களத்தில் அது நபிகள் வரலாறு உங்களுக்கு தெரியல. மேம்போக்கு அப்படி ஒரு வரி, இந்த குரான் புக்கு போட்டுக்காரங்கிறாங்களா, நாளைக்கு சொல்லுங்க புக்ல எல்லாம் ஒவ்வொரு வரி. ஒட்டுமொத்த நபிகள் நாயண்டா என்ன, குரான் எந்த நேரத்தில் உள்ளது, திருட்டுனா கையை வெட்டுங்கன்னு குரான்ல இருக்குது, நீங்க போய் கையை வெட்ட முடியுமா? அரசியல் சட்டத்தில் அது கொண்டு வரணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு கவர்மெண்ட் உண்டாகும் பொழுது செய்ய வேண்டிய காரியம். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் சண்டைக்கு வரக்கூடியவர்களை எதிர்த்து சண்டை செய்யுங்க, அது லிமிட் தாண்டாதீங்க என்று சொல்வது அற்புதமான ஏற்கத்தக்க அறிவுபூர்வமான போர் நெறியா, பைத்தியக்காரத்தனமா? இது வன்முறையா? இதை வச்சுக்கிட்டு வெடி கொண்டு வைக்கிறான்னு ஒரு கிறுக்கன் சொன்னாண்டு அதை ஆதாரம் எடுத்து காட்டலாமா? அவனும் விளங்காம இந்தியாவோட சொல்லியிருக்கான் ஒரு கிறுக்கன், அவனும் அதை நினைச்சுக்கிட்டு போகணுங்கிற ஒரு ஆள் எழுதி. அதெல்லாம் நாங்க பழைய காலத்துல படிச்சு அந்த புக்கான் தான் வாங்குறது பார்த்தேன். இதெல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்ச உருப்படியான வாதமும் இல்ல, எல்லாம் துண்டு துண்டா பாதி பாதியா எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு அவர் அந்த புஸ்தகத்தில் பேசி இருக்கிறார். அதன் அடிப்படையில் சொல்றீங்களே தவிர, இது யுத்தங்களை இந்த வசனம் அப்படி காத்தில் உள்ளதீன காத்தில் உனக்கும், உங்களோடு சண்டைக்கு வருபவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யுங்கள், வலா தாத்தது, அதுலயும் வரம்பு மீறாதீர்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். யுத்தத்திலையும் நீ முந்திராத, அடிக்க வந்தா திருப்பி அடி. ஒரு அரசாங்கம் இப்படி சொன்ன இது வன்முறையா? ஒரு அரசாங்கத்துக்கு இப்படியான ஒரு ஆர்டர் போட்டா இது வன்முறையா? இது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியா? இதான் விஷயம்.